வணக்கம் தொழில்மக்களே. இந்த காணொளியில் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம லேப்டாப்பில் நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அதை போய் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ அது எதாக இருந்தாலும் ஓகே. அதில் போய்ட்டு நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸோடைய அந்த பேஜ் உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹோம் பேஜில் நீங்கள் மேலே சர்ச்சில் போய்ட்டு ஃபோன் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை உங்களுடைய கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் லிங்க், ஃபோன் ஸ்பேஸ் லிங்க், ஓகேங்களா? அதுதான் அந்த டெக்ஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த நீல கலரில் ப்ளூ கலரில் ஃபோன் லிங்க் அப்படின்ற ஆப் இருக்கும். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்குது. ஸோ அதை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் காட்டுது, ஓப்பன் இல்லை ஷேரு. நான் ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் கிளிக் பண்ண உடனே இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய மொபைலை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் கூட நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு அது மூலிமா எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த ஃபோன் லிங்க் இந்த ஆப் மூலயமா தான் நாம் பண்ண முடியும். அதுக்காக தான் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸில் போய்ட்டு இந்த ஃபோன் லிங்க் ஆப்பை நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கே சொல்லுது பாருங்கள், யூஸ் யுவர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஃப்ரம் யுவர் பிசி. அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கெட் ஸ்டார்டட், நான் கெட் ஸ்டார்டட்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சைன்இன் வித் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி அதில் லாகின் பண்ணிக்கலாம். நான் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருந்தாலும் இப்போ நான் என்னுடைய இன்னொரு அஃபிஷியல் அக்கௌண்ட் இருக்குது, அது மூலிமா லாகின் பண்ணுறதுக்காக நான் திருப்பி சேஞ்ச் பண்ணுறேன் இப்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னுடைய அஃபிஷியலாக நான் யூஸ் பண்ணுற அந்த அக்கௌண்ட்டை அது மூலயமா இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடியை நான் இப்போ இங்கே கொடுத்து அது மூலயமா ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நிறையா பேருக்கு நீங்கள் இந்த மொபைல் எப்போ பார்த்தாலும் மொபைல் கையுமே இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆஃபீஸ் லேப்டாப் இருக்கும், லேப்டாப்பை பார்க்குறதா இல்லை மொபைலை பார்க்குறதா இப்படின்னு பல பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த காணொலியில் நீங்கள் இந்த ஃபியூச்சர் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ நீங்கள் இந்த பிரச்சனையே தேவையில்லை. மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் லேப்டாப் மூலியமாவோ கம்ப்யூட்டர் மூலியமாக எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது இப்போ சில சாம்சங் ஃபோன்ஸில் இல்லை சர்ஃபேஸ் டியோ அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த லிங்க் டு விண்டோஸ் ஆப் ஆல்ரெடி இருக்கும். அது இல்லைனா நீங்கள் உங்களோட மொபைலில் போய்ட்டு நீங்கள் மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே லிங்க் டு விண்டோஸ் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஏரோப்ளேன் மோடு அந்த மாதிரி ப்ளூடூத் அந்த ஆப்ஷனில் இருக்குல்ல, அதே மாதிரி லிங்க் டு விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு மொபைலோட மேலேயே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி அந்த லிங்க் டு விண்டோஸ் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் மொபைலையும் உங்களுடைய கம்ப்யூட்டரையும் நீங்கள் பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்னோடய மொபைலில் இருக்கிற அந்த லிங்க் டு விண்டோஸ் அந்த ஆப்ஷனை போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். நம்ம மொபைல் டாப்பில் மேலே ஸ்க்ரால் பண்ணோன்னா ஏரோப்ளேன் மோடு, ப்ளூடூத்து, இன்டர்நெட் எல்லா ஆப்ஷனும் வரும்ல. ஸோ அதில் லிங்க் டு விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களோட மொபைலில். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் மூலயமா அங்கேருந்து நீங்கள் அதாவது உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலயமா நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்பையோ நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சாம்சங் ஃபோன், சர்ஃபேஸ் டியோ சில ஃபோன்ஸ்லாம் அந்த ஆப்ஷன் அந்த லிங்க் டு விண்டோஸ் ஒரு ஆப்பே ஆல்ரெடி அதில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அது மூலிமா பண்ணலாம். இல்லை நீங்கள் மொபைல் உங்கள் செட்டிங்ஸில் மேலே ஸ்க்ரால் டவுன் பண்ணி நான் சொன்ன மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ண உடனே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேர் வித் கியூஆர் கோடு அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? இல்லை பேர் மேனுவலி 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கியூஆர் கோட் யூஸ் பண்ணி பே பண்ணுறோம். ஸோ பேர் வித் கியூஆர் கோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுன்னா ஒரு கியூஆர் கோடு ரெண்டு டிவைஸு பேர் பண்ணுறதுக்கு ஒரு கோடு வரும் உங்கள் மொபைலில். அதையே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு லேப்டாப்பில் டிவைஸ் பேர் ஆனதுக்கப்புறம் ஒரு கியூஆர் கோடு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுடைய மொபைல் மூலமா நீங்கள் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த கியூஆர் கோட் நீங்கள் மொபைல் மூலிமா ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய மொபைலும் உங்களுடைய கம்ப்யூட்டர்
லேப்டாப்பும் வந்து ரெண்டும் பேர் ஆகிடும், கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம மேனுவலாக பண்ணலாம், இல்லைனா பேர் வித் கியூஆர் கோடு மூலிமா பண்ணலாம். இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், பட்டன் முடிஞ்சிடும். பேர் மேனுவல்னா அது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து ஓடிபி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஈஸியாக பட்டன் ஒரே இதாக முடிஞ்சிடும். ஸோ ஃபினிஷ் திங்ஸ் அப் ஆன் யுவர் ஃபோன் அப்படின்னு வந்துருச்சு. அதனால் உங்களோட செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு யுவர் ஆல் செட், யுவர் டிவைஸ் இஸ் நவ் கனெக்டட் வித் த ஃபோன் லிங்க் ஆப். ஓகேங்களா? இப்போது உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற ஃபோன் லிங்க் ஆப் மூலயமா உங்களுடைய மொபைல் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்டினியூ அதில் நம்ம போய் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ கண்டினியூன்னு போய் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் இங்கே மெயின் பேஜ் வரும். வெல்கம் டு த ஃபோன் லிங்க் ஆப் அப்படின்ற மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து அது கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பின் ஆப் டு டாஸ்க் பார் இருக்குன்ட்டுல அது ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் டாஸ்க் பாரில் கீழே வந்து அது பின் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எப்போ வேணால் அது நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் மூலமாகவே டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஆப்ஸை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் மொபைல் லேப்டாப்லேருந்தே நீங்கள் வந்து எல்லா ஃபோன் காலும் பண்ணலாம். நீங்கள் மொபைல் எடுத்து ஃபோன் கால் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அதில் இருக்குன்றது வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃபோன்லேயே வந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நேம் என்ன, எவ்வளோ பேட்ரி இருக்குது, எல்லாமே காட்டும். இப்போ ஆஃப்லைனில் இருக்கிறதுல ஆஃப்லைன் காட்டுது. ஓகேங்களா? இப்போ நான் இன்டர்நெட் சேஞ்ச் பண்ணுறேன், அதனால் வந்து ஆஃப்லைன் காட்டுது. ஒன்ஸ் அது ஆன்லைன் காமிச்ச உடனே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், கால்ஸு, மெசேஜஸ்ஸு, ஃபோட்டோஸு, ஆப்ஸு. ஓகேங்களா? இப்போ ஆஃப்லைன் இருக்கிறதால ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? என்னோடய இன்டர்நெட் ஸ்லோவாகிடுச்சு. இப்போ நான் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? வைஃபைக்கு சேஞ்ச் பண்ணுறேன், மொபைல் நெட்லேருந்து வைஃபைக்கு சேஞ்ச் பண்ணுறேன், அதனால் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய இப்போ கனெக்டட் காட்டுது பாருங்கள். மேலே வந்து கேலக்ஸி M32 5G காட்டுது, கனெக்டட் காட்டுது. ஸோ அங்கேயே ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ, மொபைல் பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ சார்ஜில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கால்ஸு, மெசேஜஸ்ஸு, ஃபோட்டோஸு, ஆப்ஸு அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்து நீங்கள் இது மூலயமா உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம். கால் வந்தால் கூட நீங்கள் இதிலே அட்டன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. இப்போ வந்து நான் நோட்டிஃபிகேஷனுக்கு செட் பண்ணுறேன். ஸோ அது மூலயமா நான் வந்து இங்கே நீங்கள் இதை ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறப்போ வந்து நீங்கள் பேர் பண்ணணும். ஓகேங்களா? பேர் கேட்கும் அது மொபைலில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ. அதனால் உங்களுடைய மொபைலையும் உங்களுடைய கம்ப்யூட்டரையும் ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுறப்போ ரெண்டுமே வச்சுக்கோங்க. அது பேரிங் ஆப்ஷன் கேட்குறப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் அலோவ் பண்ண கேட்குதோ நீங்கள் எல்லாமே தைரியமாக வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து உங்கள் பிசி கூட லிங்க் பண்ணுறீங்க. நீங்கள் வேறு யாரோடைய பிசியோ கம்ப்யூட்டர் கூடயோ உங்கள் மொபைல் லிங்க் பண்ணல. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் அது அலோவ் கேட்குதோ நீங்கள் தைரியமாக எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி அதை ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுக்காக என்னோடய மொபைல் இருக்கிற ஆப்ஷனையும் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஆப்ஷனையும் நான் வந்து இந்த பேரிங் அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு காட்டுது. ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா என்னோடய மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து இங்கே கம்ப்யூட்டர்லேயே நான் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும், எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து வி நீட் பர்மிஷன் டு டிஸ்பிளே யுவர் ஃபோன் ஸ்க்ரீன் கேட்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ உங்கள் ஃபோனில் வந்து பர்மிஷன் கேட்கும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் லோடிங் ஃபோன் ஸ்க்ரீன் இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஆகிடுச்சு பாருங்கள். என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் லோட் ஆகிடுச்சு இங்கே கேலக்ஸி M32 5G. ஓகேங்களா? அதே மாதிரி நெட்டும் கனெக்ட் ஆனதால் என்னோடய ஆப்ஸ், என் மொபைல் என்னென்ன ஆப்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்றது வந்து எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு கீழே காட்டுது. ஸோ உங்களுடைய எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்பிளேயில் பார்க்கலாம். நீங்கள் இது மூலமாக எல்லா ஆப்பையும் நீங்கள் இங்கேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் மொபைல்லேருந்து ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ஸ்லேயும் இருக்கும். எப்படி வந்து உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் இந்த எல்லாமே ஆப் இருக்குன்றதில்ல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டால் அதுவும் மேட்ச் ஆகிக்கும். ஸோ அது மூலமாக எல்லா ஆப்பையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் காட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கனெக்டடு, பேட்ரி பர்சன்டேஜ், உங்களுடைய நெட்வொர்க் டவர் சிக்னலு, அதுக்கப்புறங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஆன் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது காட்டுது பாருங்கள், ப்ளூடூத் ஆன் காட்டுதில்ல. அந்த ப்ளூடூத் ஆன் ஆஃப் எதுக்குன்னா நீங்கள் சப்போஸ் உங்கள் லேப்டாப்லேருந்து நீங்கள் கால் பண்ணணுன்னா அந்த ப்ளூடூத் வந்து எப்பயுமே ஆனில் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் லேப்டாப்லேருந்து நீங்கள் எந்த ஒரு ஃபோன் காலும் பண்ண முடியும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து உங்களுடைய அந்த ரிங்டோன் காலர் டியூனுடைய சவுண்டு செட்டு பண்ணுறதோ இல்லை வந்து என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணணுமோ எல்லாமே வந்து உங்கள் ஃபோனுக்கும் உங்கள் கம்ப்யூட்டருக்கும் அந்த இனிஷியல் செட்டப் பண்ணுறப்போ கேட்குற ஆக்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்துருங்க.
அது என்னென்ன கைட் பண்ணுதோ, எப்படி கைட் பண்ணுதோ அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா செட்டப்பும் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் ப்ளூடூத் சொல்லிருக்கேன். ஸோ ப்ளூடூத் வந்து நீங்கள் ஃபோன் கால் உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்லேருந்து பண்ணணுன்னா ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பீக்கர் வால்யூம் ஆனு இது. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோன் எங்கே தூரமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை ஆனால் கால் வந்துச்சு அங்கே சவுண்டு கேட்கும். அது வந்து நீங்கள் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போடணுன்னா இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ப்ளூடூத் மோட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த ஃபோன் சிம்பிள் இருக்குல்ல, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் அந்த ஆப்ஷன் தான் அது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த டு நாட் டிஸ்டர்ப் மோடில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ப்ளூடூத் ஆப்ஷன் மேலேயே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போதைக்கு வந்து இல்லை. ஸோ அதனால் ஆல் கிளியர் என்ஜாய் த பிரீத்திங் ரூம்னு காட்டுது மெசேஜ். அதுக்கப்புறம் வந்து ஆடியோ பிளேயர், மியூசிக்கு எல்லாமே இதான் வந்து உங்களுடைய டு நாட் டிஸ்டர்ப் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்னென்ன எனேபிளோ டிசேபிள் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு மொபைல்லேயும் ஆகுது. ஏன்னா நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்க இனிஷியலாக ஃபஸ்ட்டு இந்த QR கோட் வச்சு நம்ம பேர் பண்ணப்பவே எல்லாமே பண்ணிடுச்சு. இப்போ வந்து நான் மெசேஜஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ வி நீட் பர்மிஷன் டு ஆக்சஸ் யுவர் டெக்ஸ்ட் மெசேஜ். ஓகேங்களா? சென்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து கேட்கும் அலோவ் பண்ணுறீங்களா இல்லைன்னா. அப்படி நீங்கள் அலோவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெசேஜ் எல்லாமே லோட் ஆகும். ஸோ இப்போ என்னுடைய மொபைலுக்கு என்னென்ன மெசேஜ் வந்துச்சோ அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு லோட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கும் சரி. ஸோ மெசேஜஸ்லாம் லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய மொபைலுக்கு மெசேஜ்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கும் கேட்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து உங்கள் மொபைலில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே பார்த்துக்கலாம். இது நம்ம நார்மலாக USB கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் பட் இந்த நீங்கள் ஃபோன் லிங்க் ஆப் மூலமா பண்ணிங்கன்னா உங்களுடைய மெசேஜஸ்லாம் பார்க்கலாம். நார்மலாக USB லிங்க் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் மெசேஜஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஃபோட்டோஸ் நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் வந்து மெசேஜஸ்ஸு நீங்கள் கால் பண்ணுறது முக்கியமான ஒரு ஃபியூச்சர்ஸ் இது. டு நாட் டிஸ்டர்பில் போடுறது. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஃபீச்சர். ஃபோட்டோஸ் லோட் ஆகிடுச்சு. இப்போ அது மாதிரி ஆப்ஸ் ஆல்ரெடி லோட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஸு, ஃபோட்டோஸு, மெசேஜஸ்ஸு, இப்போ கால்ஸ். ஸோ மேக் அண்ட் ரிசீவ் கால்ஸ் ஃப்ரம் யூர் PC கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்லேருந்தே நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ கெட்டிங் செட்டப். ஓகேங்களா? ஸ்டார்ட் அப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பேரிங் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லேப்டாப்லேருந்தே கால் பண்ணிக்கலாம். ஸோ பேரிங் யுவர் ஃபோன் அண்ட் PC எல்லாமே நடக்குதுங்க. ஸோ கனெக்டிங் டு மை மொபைல் ஃபோன் காட்டுது. ஸோ பேர் டிவைஸ் அந்த நம்பருக்கு OTP மாதிரி ஒன்று வந்திருக்கு. அது எங்கள் மொபைல்லையும் உங்கள் PCலையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். கனெக்ஷன் சக்சீடட் வந்துருச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது மூலமா நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்லேருந்தே நீங்கள் எல்லா ஃபோன் கால்ஸும் நீங்கள் பண்ணி பேசலாம், மெசேஜஸ் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் பார்க்கலாம், ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம், டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போடலாம், நோட்டிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ கால்ஸுக்கு மட்டும் ப்ளூடூத் எப்பயுமே ஆனில் இருக்கணும். அது ஒன்று தான் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.